தமிழக நிதியமைச்சரின் சமீபத்திய பட்ஜெட் உரையை கடுமையாக விமர்சித்துள்ளார் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை. கடந்த 5 ஆண்டுகளாக திமுக அரசின் மக்களின் கோரிக்கைகளை கவனிக்காமல் பொய்களால் நிரப்பிய பட்ஜெட் உரைகளை மட்டுமே வழங்கி வந்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் அவர், தூய்மை பணியாளர்கள், பணி நிரந்தரம் மற்றும் சமவேளைக்கு சம ஊதியம் கோரும் ஆசிரியர்கள், அரசு மருத்துவர்கள், ஊழல் மற்றும் லஞ்சம் வாங்கும் அமைச்சர்களை எதிர்த்து போராடும் இளைஞர்கள் என பல்வேறு தரப்பினரின் கோரிக்கைகளை புறக்கணித்து கடைசி பட்ஜெட்டில் பொய்களை மட்டுமே கூறியுள்ளார் என தெரிவித்துள்ளார். அண்ணாமலை அவர்கள் கட்டிடங்கள் இல்லாமல் மரத்தடியில் அமர்ந்து படிக்கும் குழந்தைகள், அடிப்படை வசதிகள் இல்லாத மாணவர் விடுதிகள், பள்ளி மாணவர்களிடையே அதிகரித்து வரும் போதைப்பொருள் கலாச்சாரம் போன்ற முக்கிய பிரச்சினைகளில் எந்த அக்கறையும் காட்டாமல் வழக்கம் போல் பொய்களை வாசித்து சென்றதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு எடுத்துக்கொண்ட கடன் தொகை 2027 மார்ச் 31ஆம் தேதிக்குள் 10,62,248 கோடியாக உயரும் என கூறியிருப்பது, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல், புதிய திட்டங்களை செயல்படுத்தாமல், அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யாமல் இத்தனை லட்சம் கோடி கடன் எதற்காக எடுத்தது, அந்த நிதி எங்கு சென்றது என்ற கேள்விகளை எழுப்பியிருக்கிறது என அவர் வலியுறுத்தினார். மேலும் கோயம்புத்தூர் மற்றும் மதுரை நகரங்களில் மெட்ரோ திட்டம் வரக்கூடாது என்ற நோக்கத்துடன் வேணுமென்றே தவறான திட்ட அறிக்கையை வழங்கி தற்பொழுது மத்திய அரசை குற்றம் சுமத்தும் தமிழக நிதி அமைச்சர், திருத்தப்பட்ட திட்ட அறிக்கையை இன்னும் சமர்ப்பிக்காதது திமுகவின் உண்மையான அக்கறையின்மையை வெளிப்படுத்தியிருக்கின்றது என கூறியுள்ளார். 4 மாதங்கள் கடந்தும் திருத்தப்பட்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்படாதது மெட்ரோ திட்டம் குறித்த திமுகவின் அலட்சியத்தை காட்டுகிறது என்று அவர் விமர்சித்துள்ளார். நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பட்ஜெட் உரையை அவசரமாக வாசித்ததை பார்த்தால், இதை விரைவில் முடித்துவிட்டால் இனி எப்பொழுதும் பட்ஜெட் வாசிக்கும் தொல்லை இருக்காது, எதிர்க்கட்சியில் அமர்ந்து பொழுது போக்கலாம் என்ற நிம்மதி பெருமூச்சை வெளியிடுத்திருக்கிறது என அண்ணாமலை கிண்டலாக குறிப்பிட்டார். கருணாநிதி காலம் முதல் திமுக பட்ஜெட்டில் தவறாமல் இடம்பெறும் ஒன்று, கூவத்தை சுத்தம் செய்வோம், அடையாரை சுத்தம் செய்வோம் என்ற நகைச்சுவை உரைகள் இந்த ஆண்டு இடம்பெறாதது வருத்தமளிக்கிறது எனவும், கடந்த 2 ஆண்டுகளாக அடையாரை சுத்தம் செய்ய ஆண்டுக்கு 1500 கோடி ஒதுக்கீடு செய்ததாக கூறிய நிதி எங்கு போனது என்பதும் தெரியவில்லை எனவும் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.